இதோட 401 தடவை சொல்றேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. படம் சூப்பரா இருக்கு. எல்லாரும் போய் வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. வந்து ரேண்டமா வந்து மாறி மாறி வந்து போயிட்டே வந்து இருக்கு. ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. ஸோ கலைக்கு கொடுத்த ரோல் வந்து அவரும் சிறப்பா வந்து பண்ணியிருக்காரு. அவங்க அண்ணாவா வந்து தினேஷும் வந்து ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாஸ் ரோல்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. சாங்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆஸ் யூஷுவல் வந்து ஜஸ்டின் வந்து வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் அறிவோட வாய்ஸ் வந்து ரொம்ப மாசா ரொம்ப ஆப்டா வந்து இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் செகண்ட் ஹாஃப் தான் லிட்டரலி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் ஃபுல்லா பார்க்கல நானு. ஸோ செகண்ட் ஹாஃபும் எனக்கு ரொம்ப சூப்பரா வந்து பிடிச்சிருந்தது. அதுதானே வந்து கிளைமேக்ஸ் வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ சூப்பரா இருந்தது. மாஸ் என்ட்ரிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்க்கும் போது என்னன்னா இது மாதிரி ஒரு அநீதிகள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கே, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாம இருந்திருக்கே. ஏன்னா வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமால இதை பத்தி வந்து யாரும் வந்து பெருசா வந்து பேசினது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை பத்தி வந்து வெளியில தைரியமா வந்து நம்ம நீல ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி சூப்பரா அதிகம் நான் வந்து பேசியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எல்லாம் போய் பாருங்க. தண்டகாரண்யம் இந்த படத்தை நாங்க இப்பதான் பார்த்துட்டு வெளியில வந்தோம். இந்த படம் வந்து அருமையான ஒரு படைப்பு. ஆதிரன் சார் வந்து டைரக்டருக்கு நான் ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு அருமையான லேண்ட்ஸ்கேப்ல ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இந்த படம் வந்து படமாக்கப்பட்டிருக்கு. அட்டகத்தி தினேஷும் நம்ம கலையரசனும் இந்த படத்துல வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் அவங்க போர்ஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. பா ரஞ்சித் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல இது வந்து ஒரு சிறந்த படமா இருக்கும். எப்பயுமே வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து ஒரு அடையாளம் சார்ந்த படமா இருக்கு அப்படின்னு ஒரு வெளியில வந்து பேசப்பட்டாலும் இந்த படம் வந்து முழுக்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமா இருக்கும். கண்டிப்பா இது தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். மியூசிக் வந்து சொல்ல பொறுத்த வரைக்கும் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துல வந்து மியூசிக்கை தூக்கி நிறுத்திருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு எடிட்டிங் கட்டு, கலர் கரெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. படத்தோடைய லேண்ட்ஸ்கேப் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். மற்றபடி இந்த படத்துக்கு இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல வந்து 2 பேருக்குமே வந்து முக்கிய கதாபாத்திரம். நம்ம பிரிச்சு சொல்ல முடியாது. என்னதான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் அவர் அகாடமியில காட்டுறதும் இவர் வந்து கிராமத்துல காட்டுறதும் ஈக்குவாலிட்டிஸ் இருந்துச்சு. இந்த படத்துல 2 பேருக்குமே ஈக்குவாலிட்டிஸ் இருந்துச்சு. அதை நான் வந்து சொல்லிக்கிறேன். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் 2 பேர்கிட்டையும் இயக்குனர் என்ன நினைச்சு வேலை வாங்க பார்த்தாரோ அது கரெக்டா வேலை வாங்கியிருக்காரு. 2 பேரும் நல்லா சிறப்பா பண்ணியிருக்காங்க. ரித்திகாவும் இப்போ அந்த ஹீரோயினும் வந்து இமோஷனலி ரொம்ப டச்சிங்காக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஹீரோயினுக்கு இதில் வந்து பெரிய ஒரு டைலாக் சீன்ஸ் இல்லாட்டாலும் இமோஷனலி ஸ்க்ரீன் பிளேவில் அவங்க வந்து இமோஷனலி ரொம்ப டச்சிங்காக நடிச்சிருக்காங்க. ரித்திகா எப்பயும் அவங்களுக்கு சொல்ல வேண்டாம். அவங்க ஒரு பர்ஃபார்மர். அவங்க இதில் கலக்கியிருக்காங்க. அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக ஒரு ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கடைசியா ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னு சொல்லி கெஞ்சுற சீனா இருக்கட்டும், இல்ல எமோஷனலி பேசுற சீனா இருக்கட்டும், அவங்க கலக்கியிருக்காங்க. அவங்க பர்ஃபார்மர் ஆல்ரெடி. ஸோ அவங்கள சொல்ல வேண்டாம். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து புது பொண்ணுன்னு நினைக்கிறேன். பட் நல்லா பண்ணியிருக்கு. வாழ்த்துக்கள் அந்த பொண்ணுக்கும். செகண்ட் ஹாஃப் ரொம்பவும் அருமையா இருந்துச்சு. நாங்க வந்து வேற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தோம். ஆனால் டைரக்டர் வந்து வேற மாதிரி முடிச்சிருக்காரு. எனக்கு வந்து ஒரு எஸ்பி ஜனா சாரோடைய படம் கம்யூனிசம் சார்ந்த படமா எப்படி நம்ம எஸ்பி ஜனா சாரோடைய படத்தை பார்ப்போமோ அந்த அளவுக்கு இதில் ஃபில்ஃபில் ஆச்சு. ஒரு விடுதலை படத்தை பார்த்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நன்றி. இல்லை, இசை வந்து ரொம்ப பெரிய பேசு பொருள். இதில் இருக்க நடிகராக நடிச்சக்கூடிய அனைத்து நடிகர்களும் இப்போ தினேஷ், கலையரசன் இவங்களெல்லாம் தாண்டி இங்கே இருக்க அத்தனை பேருமே பெரிய உழைப்பு கொடுத்துருக்காங்க. சாதாரணமான உழைப்பே கிடையாது. ரொம்ப சூப்பரான உழைப்பு. அப்படி அங்கே யாருமே வந்து அப்படி கடந்து போகிற மாதிரி நடிச்சுட்டே போல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கெல்லாம் பயங்கரமாக கனெக்ட் ஆனிச்சு. தயவுசெய்து உங்களுக்கும் கனெக்ட் ஆகும் மக்களுக்கும் தயவுசெய்து படத்தை பார்த்துருங்க. வெறும் நீங்க 2 ஹீரோ 2 ஹீரோயின்ன்ற மாதிரி ஒரு சினிமாவே இருக்காதுங்க. இந்த உழைக்கும் மக்களோட குரலுக்கு 2 பேரும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த அப்படி ஒரு படங்க அது. தினேஷ் ஸ்கோர் பண்ணிருக்காரா, கலையரசன் ஸ்கோர் பண்ணிருக்கானாக்க இந்த அந்த அந்த ரெட் கோட், அதாவது இந்த சிகப்பு கொடிக்கான மிகப்பெரிய வேகத்தை அதிநாதிரை கொடுத்திருக்காரு. அவர் ஒரு பேசிக்கா ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையில் உள்ள ஒரு மனுஷன் பிரிவினையற்ற சினிமாவை ஒத்துமையை கொடுத்திருக்காரு. எப்படிங்க சொல்ல முடியும்? தினேஷுக்கா கலையரசனுக்கான 2 பேருக்குமே ஒரு ஈக்குவலிட்டியா ஒரு கம்யூனிசம் கொடுத்திருக்காரு. சினிமாவை கம்யூனிசம் அழகா வந்து எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி பண்ணிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பார்த்துட்டு வெளில வரும்போது பயங்கரமா வலிச்சிச்சு. பெருமகிழ்ச்சி.
ஆனா இரண்டாம் செகண்ட் ஆஃப் உங்களுக்கு இன்னும் நெருக்கமா போயிடுவீங்க. இதுல கமர்ஷியல் என்ன என்டர்டைன்மெண்டா இந்த படம் இருக்கும். உங்களுக்கு மக்களுக்கு எவ்வளவு புரியணுமோ, எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ, எதெல்லாம் தெரிஞ்சுக்க மறுக்கிறோமோ, எந்த பேப்பர்லாம் படிக்க மறந்தோமோ அது அத்தனையுமே அப்படியே ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துல எடுத்திருந்தாங்க பாருங்க. நம்ம வேற எங்கேயோ வாழ்ந்துட்டு வேற ஏதோ பார்த்துட்டு இருக்கோம், ஏசி ஒழுங்கா ஓடல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம், கூலிங் கம்மியா இருக்கணும். மிக நிச்சயமா ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்த்தே ஆகணும். ஏன்னா இங்க மிக நிச்சயம் மக்கள் பார்க்கலனாக்க இங்க இருக்க எல்லாரையும் ரொம்ப வருத்தம், ரொம்ப நம்ம எல்லாம் இழந்துட்டோம்னு நினைச்சுக்கோங்க. இங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான் அது, வெகுஜன மக்களுக்கான படம், உழைக்கும் மக்களுக்கான படம் இது. தயவு செய்து பாருங்க. இன்னும் வேகமா கூட சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இது உழைக்கும் மக்களுக்கான படம். உங்களை மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்படுற மனுஷன் கவனிக்காம மறந்து போனாக்க இந்த படம் கவனிக்கப்படணும்ன்ற ரொம்ப கோபத்தோட கேட்கிறேன். பெரும் மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். தண்டகாரண்யம் படம் தயவுசெய்து மக்கள் பாருங்க, எல்லாரும் பாருங்க. இது ரொம்ப நல்ல படம். இந்த படத்தை விமர்சிக்காதீங்க. இந்த படம் ரொம்ப 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 நல்ல படம். ஏன்னாக்கா இந்த உழைக்கும் மக்களுக்கான சினிமா, இந்த வெகுஜன மக்களுக்கு எதெல்லாம் தேவையோ, இதை சினிமா கமர்ஷியல் அப்படின்னு பேசுற இடத்துல இதை கமர்ஷியலா பண்ண வைங்க. இதை வியாபாரமா படம் பார்த்து எல்லாரும் கொண்டாட வைங்க ப்ளீஸ். தயவு செய்து இதை அப்படியே இந்த படத்துல அந்த மாதிரி சீன் இல்லை, இந்த மாதிரி சீன் இல்லை. இந்த படத்துல ஒரு காட்சியும் மக்களை பயங்கரமா ஃபீல் பண்ண வைக்க. நம்ம வேற ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படி இல்லை. இது மக்கள் கொண்டாடணுன்றது. இங்க இருக்க உழைக்கும் மக்களோட வேதனையும், இங்க உழைக்கும் மக்களுடைய நமக்கு லைஃப்ல ஏதாவது நடந்துடாதுன்னு போராடுறாங்களே அவங்களோட சினிமா அது. இங்க எத்தனை பேர் போராடுறாங்களோ அத்தனை போராட்டக்காரனோட சினிமா அது. இங்க இது இந்த படம் எடுத்திருக்காங்க, இவங்க இந்த கம்பெனில எடுத்திருக்காங்க, எந்த பிரிவினையோட பார்க்காதீங்க. தயவு செய்து படத்தை பாருங்க. பெரும் மகிழ்ச்சி, நன்றி. தண்டகாரண்யம் உண்மை சம்பவம் சார். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்து பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த படம் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு, ஆஃப்டர் 2-3 இயர்ஸ். அப்படி இருந்தாலுமே ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கும். நிறைய ஸ்க்ரீன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறமேட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய ரீச் இருக்கும். நல்ல மியூசிக், நல்ல ஆர்டிஸ்ட், எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, அவரோட மியூசிக் இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார். ரொம்ப டச்ஃபுல்லான இருக்கும். நம்ம படம் விட்டு வெளியே வரும்போது நமக்குள்ள ஏதோ ஒரு பெயின் இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு படம். ரொம்ப நல்ல படம் சார். 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்ல படம். எல்லாருக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க சார். நல்ல ஸ்க்ரீன் பிளே. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகும். ஃபேக் நக்சல் சார். ஸோ நம்மளோட யங்ஸ்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணி ஃபேக் நக்சலாக ப்ரொமோட் பண்ணி அவ்வளோ பேரை கொண்டு இருக்காங்கன்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நடந்ததுன்றதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 பேருக்குமே சூப்பரான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பா அது பார்க்க வேண்டிய படம். இது ஒரு பழங்குடி மக்கள் எப்படிலாம் ஒரு அரசாங்கத்தால நசுக்கப்படுறாங்கன்றத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. எல்லா 2 பேரோட காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. நல்ல ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணியிருக்கா. அப்படி ஆதியன் அதிரை நல்ல சினிமோட்டோகிராஃபி, நல்ல மியூசிக், 2மே ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு டீம்ல. ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே இரண்டாம் கடைசி கொஞ்சம் பார்க்கும் போதும் அதே அளவுக்கு இந்த தாக்கத்தை இந்த படமும் கொடுக்குன்றது தான் இதுல இருக்க உண்மை. அதான் படம் வந்து எப்படிலாம் மக்களை இந்த அரசாங்கம் ஏமாத்துது, அவங்க கொண்டு வர திட்டங்கள் மூலியமா எப்படியெல்லாம் அரசாங்கம் ஏமாத்துது, ஒரு அரசியலுக்காக இங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல இங்க நடக்குதுன்றத ரொம்ப அழகா இதை எடுத்து சொல்லியிருக்காங்க. இது நடந்த உண்மை சம்பவம் நினைக்கிறேன். அது கடைசியில ஒரு அதையும் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் தான், எல்லாருமே பார்க்கலாம். இருக்கு. புரியல. எல்லாருமே நல்லா தானே இருக்கு. எல்லா ஆக்டிங்குமே நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு சார்.